வெல்கம் டு GNSK வேர்ல்ட். இன்னைக்கு நான் பண்ண போற டிஷ்ஷோட நேம் வந்து ஜவ்வரிசி கொழுக்கட்டை. வாங்க வீடியோவுல போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜவ்வரிசி கொழுக்கட்டைக்கு 200 கிராம் ஜவ்வரிசியை எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த ஜவ்வரிசியை ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிட போகிறேன். இப்போ பாருங்கள், இதில் நான் ஒரு சின்ன கிளாஸில் தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிட போகிறேன். ஊற வைக்கும் போது மறக்காமல் மூடி வச்சுருங்க. ஏன்னா ஜவ்வரிசி ட்ரை ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு வராது. ஜவ்வரிசி 4 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இப்போது நல்லா அழுத்தம் கொடுத்து இதை பிசையணும். அப்போ தான் நம்ம கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு இந்த ஜவ்வரிசி வரும். 4 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமும் உங்கள் ஜவ்வரிசி இது மாதிரி பதத்துக்கு வராமல் உதிரி உதிரியாகவே இருந்ததுன்னா மிக்சியில் ஜவ்வரிசியை ஒரு செகண்ட் போட்டு எடுங்க. இப்போ நம்ம இதில் சிறிதளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டான கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. ஊற வைக்கும் போதே ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா ஊறி இருந்ததுன்னா விட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ராவாக விட்டு ஊற வைங்க. இப்போ இந்த ரெடியான மாவை மூடி போட்டு வச்சுட்டு நம்ம பூரணத்தை ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஜவ்வரிசியை சாப்பிட்றதுனால என்னெல்லாம் நன்மைகள்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட எலும்பை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குது, ஜீரண சக்திக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நம்மளோட ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலாக வச்சுருக்கு, வெயிட் லாஸாக இருக்க குழந்தைங்களுக்கு இதை நம்ம டெய்லி கொடுத்துன்னு வந்தோம்னா அவங்க வெயிட் லெவலை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுது, எனர்ஜி லெவலை ரொம்ப ஸ்டேபிளாக வச்சுருக்கு. இவ்வளோ நன்மைகளும் இந்த ஜவ்வரிசியில் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ 1 கப்பு திருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப்பு சர்க்கரை, சிறிதளவு ஏலக்காய் தூள். இப்போது அந்த சர்க்கரையை தேங்காயில் எல்லாத்தையும் போட்டுட்டு சிறிதளவு ஏலக்காய் தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இதில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கேஸில் வச்சு கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாகு பதம் வரணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே பார்க்கும் போது தெரியும். அந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா கோக்னட்டோட அந்த கலரே வேறு மாதிரி ஆகும். அந்த டைம் வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமும் நீங்கள் இதை கேஸ்லேயே வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப திக்காகி கமரக்கட்டு மாதிரி ஆகிடும். அதனால் அந்த பதம் வந்த உடனேவே கேஸை ஸ்டாப் பண்ணிவிடுங்க.
இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரையும் நம்ம இதை வந்து கலரினே இருக்கோம். இந்த டைமில் வரும்போது நல்லா அந்த சுகர் மெல்ட் ஆகி கோகோனட்டோட மிக்ஸ் ஆனது நல்லா தெரியும். இந்த பதம் வரும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், இப்போ நான் இது மாதிரி பால் மாதிரி எடுத்துகிட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு கையில் தண்ணி தொட்டுட்டு தொடச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த பாலை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் மேக் பண்ணிகிட்டே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பூர்ணத்தை இது உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் உள்ளே பூர்ணத்தை வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் அந்த ஜவ்வரிசியை வச்சு அந்த பூர்ணத்தை கவர் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக பால் ஷேப்பில் அது வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக அதை பால் ஷேப்லேயே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம வச்ச பூரணமே வெளியில் தெரியல. அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக உள்ளே வச்சு மேலே வந்து ஜவ்வரிசி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க மாவுலேயும் நம்ம பால்ஸை மேக் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு இன்னொரு பாலையும் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து நார்மல் இட்லி பாத்திரத்திலே ஒரு தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை வேக வைக்கலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம இதை வேக விட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து அந்த ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும், கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ அது நல்லாவே வெந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. ரொம்ப சுட சுட இருக்கும் போது எடுத்துடாதீங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமாவே அந்த கொழுக்கட்டையை வெளியில் எடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வச்ச ஜவ்வரிசி கொழுக்கட்டை இது ரொம்ப பாரம்பரியமானது. இப்போ ரொம்ப நிறைய பேர் இதை பண்ணுறதில்ல. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக நம்ம ஜவ்வரிசி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி கண்ணாடி மாதிரி ஆகிடும். அப்போ அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இட்லி பாத்திரத்துலேருந்து எடுங்க, அதுக்கு முன்னாடி எடுக்காதீங்க. ஸோ நம்ம இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாவே இருக்குது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ குக்கிங்கை முடிச்சாச்சு. என்னோட கம்பளையும் ட்ரெஸ்ஸிங் கலெக்ஷன்ஸையும் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோக்காக நான் செலக்ட் பண்ண அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான். இந்த சாரீ நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. ஐ திங்க் 1500 சம்திங்க்கு நான் எடுத்தேன். பட் இப்போ வரையும் நல்லாவே இருக்குது, எந்த கலரும் போல. ஸோ இதுக்கு நான் என்ன கம்பல் போட்டிருக்கேன்றத இப்போ நான் காட்டுறேன். ஸோ நான் இந்த சாரீக்கு இந்த கம்பலை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், 50 to 60 ருபீஸில் வாங்கினேன். பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது, கலர்லாம் எதுவுமே போல். 3 இயர்ஸ் முன்னாடி நான் இதை வாங்கினேன். இதில் பாருங்கள், நம்ம சாரீக்கு ஏற்ற மாதிரி கலரை நம்ம மாற்றி போட்டுக்கலாம். பட் ஆனால் ஒன்று தான் கொடுத்தாங்க. ஸோ அது இல்லாமல் கூட இந்த கம்பல் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே கொஞ்சம் மேட்ச் ஆகுது.
இப்போ நான் இந்த சாரீக்கே இந்த கம்பில் போடுறேன் பாருங்கள். வித்தவுட் அந்த கலர் எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே இருக்குது. கோல்டன் இருக்கிறதுனால நிறைய சாரீக்கு இது மேட்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. If you like these type of video, do not forget to subscribe to our channel and turn on the notification. Subscribe to our channel, turn on the notification, like this video, share this video, and do not forget to follow us on Instagram. Thanks for watching.